பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வெள்ளி மாலை ஆராதனையை மனமகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் ஜபத்தோடும் துவங்குவோமாக. ஜபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமுள்ள திரியேக தெய்வமே, இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் மாலை வேளையில் வீடுகளில் நாங்கள் வாங்கி இருந்த வண்ணமாக உண்மை ஆராதிக்கவும், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் திருச்சபையாக உண்மை நோக்கி பார்க்கவும், நமக்கு கூடான நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை எடுக்கவும் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு, வாய்ப்புக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேலை ஆராதனை ஆரம்பம் முடிவரைக்கும் இந்த தெய்வீக ஆளுகையின் பிரசனம் இருந்து நடத்தும்படியாக எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை, விண்ணப்பங்களை, தியானங்களை அங்கீகரித்து ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரும் தெய்வீக மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் உண்மை காணும் சத்தத்தை கேட்க விளைகிறோம். ஆண்டவரே, உங்கள் மகிமையை காண விளைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். வீடுகளில் அமர்ந்த வண்ணமாக உற்சாகத்தோடு 21வது பாடலை அர்ப்பணை பாடல் புஸ்தகத்திலிருந்து பாடுவோமாக. போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய கிருபை உடனே. Amen.
கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்வர்கள் இவ்விதமாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். இதனால் பரிசுத்தர் என்னை ஆராதிக்கிற மக்களும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று விரும்புகிறபடியினால் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளை ஆராதனையில் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு வீடுகளிலே எல்லோருமாக முழங்கால் படியிட்டு நமது பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோமாக. கர்த்தாவே, எங்கள் எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, செயல்களிலே உமக்கு விரோதமாகவே நாங்கள் பாவம் செய்தோம் என்று உமது சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம். உமக்கு பிரியமில்லாத வீண் சிந்தனைகள், யோசனைகள் எங்கள் வாழ்க்கையிலே இருதயத்திலிருந்து பொங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிற சுவாமி, இயேசு கிறிஸ்துடைய காயப்பட்ட தழும்புள்ள கரத்தினாலே எங்கள் இருதயத்தை தொடுவீராக, எங்கள் மனதை தொடுவீராக. மெய்யான சிந்தனைகள் வெளிப்படும்படியாக, பரிசுத்த சிந்தனைகள் வெளிப்படும்படியாக இந்த மாலை வேளையில் எங்களுக்கு ஒரு பாவ அமைப்பை கர்த்தர் சுத்திகரிப்பை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளைக்கென்று தியானத்திற்கென்று வாசிக்கும்படியாக வேத பாடத்தை வாசிக்க கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறவர்களுக்கு முன்குறித்திருக்கிறார். எவர்கள் முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் இருக்கிறார்கள். எவர்களை நீதிமான்களாய் இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்காது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குவார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நாம் வாசிக்க கேட்டீர்கள். கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃபை நமக்கு ஆண்டவர்
ஒரு கொடையாக, ஆசீர்வாதமாக, ஒரு பிரிவிலேஜாக கொடுத்திருக்கிறார். Each and every believer is having this spiritual life. இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை பரிசுத்த ஆவியானவரே மேலாளுகை செய்து வழிநடத்துகிறபடியினால் நித்திய ஜீவனுக்கு நேராக, நித்திய சமாதானத்திற்கு நேராக, நித்திய ஆசீர்வாதங்களுக்கு, சுதந்திரத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் மாம்சீக பிரகாரமாக இக்காலத்திலே நாம் சந்திக்கிற அனுதின பாடுகளை குறித்து நாம் கலக்கமுடையக்கூடாது, பயப்படக்கூடாது. இக்காலத்து பாடுகளை நாம் மேற்கொள்ள இந்த மாலை வேளையிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸ் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வருவாயை இழந்து முடங்கி கிடக்கிற ஒரு நிலைமையில நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் பாடுகளும் துக்கங்களும், துக்ககரமான நியூஸ் தான் பார்க்குறோம் டிவியில். எந்த நியூஸ் எடுத்துட்டாலும் இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆறுதலான விஷயம், அநேக லட்சக்கணக்கான மக்கள் சுகம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ ஹீலிங் பர்சன்டேஜ் ஆல்சோ டே பை டே இன்க்ரீசிங். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியினால், இக்காலத்து பாடுகள் நம்மை ஒன்றும் செய்துவிடாது. இக்காலத்திலே பாடுகளே, துக்கங்களே, பிரச்சனைகளே இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பாடுகள் ஏராளம் உண்டு. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சங்கீதம் சொல்லுகிறது 30. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். So the suffering of the present life is everywhere, especially the righteous people. அவர்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம், விசுவாசிகளுக்கு. ஆனால் அதை குறித்து பயப்பட்டு நாம் விசுவாசத்தில் பின்வாங்கி விடக்கூடாது. Many carnal Christian believers are backsliding from their faith, from their hope in Jesus and their love for Jesus. But as a spiritually, as a Holy Spirit-led Christian believers, we should not lose our faith. We should not lose our hope. On contrary, we have to strengthen our faith through this daily suffering. சங்கீதம் 84, Psalm number 84:6 says, அழுகையின் பள்ளத்தாக்கை விசுவாசிகள் உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கு இந்த நாட்களில் எல்லாரும் போயிட்டு இருக்கணும். All are walking through the valley of suffering and cry, weeping. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நம்ம உருவ நடந்து, ஊடுருவி நடந்து, பயப்படாமல் அதை மேற்கொண்டு அதை மாற்றி அமைக்க வேண்டும். நெருன்றாக்கி கொள்கிறவர்கள் தான் உண்மையான விசுவாசிக்கிறவர்கள். பலத்தின் மேல் பலமடைந்து சீயோன் தேவ சன்னிதானத்திலே அவர்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் வந்தடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சஃபரிங் இஸ் a part of our life. அதுவும் இந்த நாட்களிலே சஃபரிங் தொடர்ந்து மாதக்கணக்கிலே வருஷத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வருஷம் ஆயிரம் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள், ஹெல்த் இழந்திருக்கிறார்கள், புலவிடுமை இழந்திருக்கிறார்கள். எந்த வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் let us embrace corona suffering with great faith and hope. Corona virus is a great challenge. இந்த சவாலை விசுவாசிகள் எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை, ஆழமான அன்பு தான், இந்த மூன்றும் தான் உங்களுடைய ரெசிஸ்டன்ட் பவர், இம்யூனிட்டி பவர். இட் இஸ் a kind of a shield to resist corona suffering, corona threat. அதுதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Turn with me, 1 Peter chapter 1 verses 6 through 11.
அதை பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு மூலமாக கர்த்தர் தெளிவாக நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். present day suffering or kind of a refining. துன்பப்பட வேண்டியது அவசியமானதான். இப்பொழுது கொஞ்ச காலம், இட் இஸ் a trivial temporary short period of suffering. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாத மகிமையால் நிரந்தரமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கரைகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார்கள் தீர்க்கதரிசிகள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார் என்று சொல்லிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட அநேக பாடுகள் வழியாகத்தான் இந்த உலகத்திலே அவர் ஊழியத்தை செய்தார். அதற்கு மேலாக அவருக்கு மகிமையும் வந்தது. பாடுகள் எப்பொழுதுமே ஒரு பேக்கேஜை வைத்திருக்கும், மகிமையை வைத்திருக்கும், ஆசீர்வாதங்களை உயர்வுகளை உங்களுக்கு கொண்டு வரும். அதனால பாடுகள் வரும் பொழுது அதை as a spiritual Christian believers we have to embrace the present day suffering. We have to face it courageously. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பாடுகள் நமது விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. தேவன் மீது கொண்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருக்கிற அன்பை ஆழப்படுத்துகிறது, இன்னும் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. God permitted sufferings are invisible, inevitable, but we have to face with faith, hope and love. faith தான் நமக்கு ஒரு ஷீல்டு, ஒரு கேடயம். hope தான் நமக்கு ஒரு ஷீல்டு, ஒரு கேடயம். அவர் மீது கொண்டிருக்கிற ஆழமான அசைக்க முடியாத அன்புதான் ஒரு கேடயமாக இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறது. அதை உங்கள் பாடுகள் திருடி விடக்கூடாது, ராப் பண்ணி விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் they are losing their faith in Jesus, they are losing their hope in Jesus, they are losing their sincere ஆதி அன்பை அவர்கள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். many backsliding Christians. அதனால்தான் I am emphasizing there is three aspects of Christian faith: faith, hope and love. இந்த மூன்றையும் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த மூன்று முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதற்கு we have to give enough space to Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும். அவர் மென்மையானவர், he is so gentle. அவரை அநேக விதத்தில் நாம் துக்கப்படுத்துகிறோம். grieve not the Holy Spirit. we have to allow him, invite him. அப்பொழுது அவருக்கு முழுமையாக நாம் சிந்தைகளை, செயல்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் மேலாளுகை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரோமர் 8 பார்க்கிறோம், எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே, வசனம் 14 பாருங்க, அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடியினால், தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், ஞானத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், பேர்பட்ட ஒண்டர்ஃபுல் கிஃப்டை பெற்றிருக்கிற நாம் எதற்கும் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதனால் அந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறபடியினால் we have to surrender ourselves, give enough space day by day. எந்த அளவுக்கு
நம்ம இன்க்ரீஸ் பண்ணுகிறோமோ ஸ்பேஸை இருதயத்தில், வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அதிகாரம் பெறுகிறது, அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பலப்படுகிறது, இன்க்ரீஸ் ஆகிறது, ஹோப் இன்க்ரீஸ் ஆகிறது, தேவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது உங்கள் அன்பு இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த மூன்றும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மழையை பார்த்து கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அது பெயர்ந்து ஓடிவிடும். ஆம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க உங்கள் பாடுகளிலே, கஷ்டங்களிலே, நோய்களிலே, இழப்புகளிலே, பலவீனங்களிலே நமக்கு அவர் உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்கிறார். Turn with me to Romans chapter 8 verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இஸ் அவர் ஹெல்பர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டி இருந்ததென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக நமது பலவீனங்களிலே நம்மோடு கூட இணைந்து, நமது ஆவிக்குள் இணைந்து ஒன்றிணைந்து சிங்க் வித் அவர் ஓன் ஹியூமன் ஸ்பிரிட், அந்த ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு சேர்ந்து நம்மை பலப்படுத்துகிறவராக, ஜெபிக்கிறவராக, வேண்டுதல் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அவர் உதவி செய்கிறார். ஜெபிப்பதற்கும் அவர் உதவி செய்கிறார். அநேக நேரத்தில் ஒரு ஏமாற்றங்கள் திடீரென்று வந்துவிட்டால் ஜெபிக்க முடியாது. அந்த சமயத்தில் ஆவியானவர் அதிகமாக ஆளுகை செய்தால் அவர் உங்களுக்கு தூண்டுதல் செய்து அவரோடு கூட இருந்து நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த பாடுகளை, துக்கங்களை என்ன செய்வீங்க? மேற்கொள்வீர்கள். அதான் அவர் பலவீனங்களில் நமக்கு வேண்டுதல் செய்து உதவி செய்கிறார். மேலும் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். அதனால் தேவன் மீது அசைக்க முடியாத ஆழமான விசுவாசம், நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கிற நமக்கு இக்காலத்து பாடுகளை, துக்கங்களை, துன்பங்களை, ஏமாற்றங்களை, உபத்திரவங்களை, இழப்புகளை நன்மைக்கு ஏதுவாக அவர் முடிய பண்ணுகிறார் என்று இன்னும் 8:28 சொல்கிறது. ரோமன்ஸ் 8:28 சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், விசுவாசம் வைக்கிறவர்கள், நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த கொரோனா கிரைசிஸ் காலத்தில் அநேக பாடுகள் வந்திருந்தாலும், சகலவிதமான துன்பங்கள் வந்திருந்தாலும், இழப்புகள் வந்திருந்தாலும், இயேசு அழுகையின் பள்ளத்தாக்கை ஊடுருவ கிடந்து நீரூற்றாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறாரே. அதுபோல நமக்கு சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுவார். என்ன செய்வார்? All things work together for good. சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுவார். அதனாலே தேவ நாமம் மகிமைப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை பாருங்க, வாட் a privilege. அதனால்தான் we are privileged and blessed. We are loaded with abundant blessings, spiritual blessings. இதுவரைக்கும் ஆண்டவரை சேவித்தோமே, ஆராதித்தோமே, வேதத்தை வாசித்தோமே, கீழ்ப்படிந்தோமே, பயப்பட்டோமே, அவருக்கு பயந்து நடந்தோமே, பரிசுத்தவனுக்கு இடம் கொடுத்தோமே. அதில் பலனாயது சஃபரிங் ஆஃப்டர் சஃபரிங் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் நன்மைக்கு ஏதுவாக இந்த கொரோனா காலத்தை உங்களுக்கு முடிய பண்ண போகிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. All things work together for good. தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் திரியேக தெய்வம் நம் பக்கத்திலே பட்சத்திலே இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அது எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, joyful moment or sorrowful down time, whatever the time, triune God is journeying with you, accompanying you, on the side of you. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? God is with us, who can be against us? Romans 8:31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதற்கு இயேசுவையே கொடையாக, ஜீவப்பொலியாக கொடுத்து விட்டார் என்பது ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, மகிமைக்காக, நித்திய வாழ்வுக்காக நீதிமன்றங்கள் ஆக்கிவிட்டார். ஆதலால் மேலும் பார்க்கிறோம், நமக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு வலது பார்சத்தில் இருக்கிறார் என்ற வசனம் 34 வாசிக்க கேட்டீர்கள். விதமாக we are really blessed
richly blessed. We have to contemplate and think before the presence of the Lord during the service, spiritual service, how much we are blessed. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு வேண்டுதல் செய்து கொண்டு, உதவி செய்து கொண்டு, பலவீனத்திலே பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு இந்த சோதனை நாட்களில் நமக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்கிற வல்லவராக நம் பக்கத்தில் அருகில் இருக்கிறார். பேர்பட்ட உதவி இருக்கிறபடியினால் with these helps பரந்து பேசுகிற ஊழியங்களை அவர்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறபடியினால், நமக்காக நம்மோடு கூட இருக்கிறபடியினால், ஜெபிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறபடியினால், கிறிஸ்துவுக்குள் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல போராட்டங்கள், அச்சங்கள் பரியினாலும் கூட பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்று அந்த பேசேஜில் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். நாம் அவர் மீது அன்பு கூறுவதை காட்டிலும் அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு அளவற்றது. அவருடைய அன்பின் ஆழத்தை, உயரத்தை, அகலத்தை, நீளத்தை நாம் தியானித்து அகமகிழ்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை சார்ந்து வாழும் பொழுது, அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம். சகலத்தையும் நமக்காகவே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே, தலைகளை தாழ்த்தி சிறிது நேரம் நமது துன்பங்களுக்காக ஜெபிப்போம். அநேகர் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறார்கள். பிற மக்களுக்காகவும் பாடுபடுகிற மக்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆராதனை வேளையில் எல்லா மக்களுக்காக, குறிப்பாக பாடுகளை தாங்க முடியாமல், இழப்புகளை தாங்க முடியாமல், துக்கங்களை தாங்க முடியாமல், கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகி கொண்டிருக்கிற மக்கள், திகிலோடும் பயத்தோடும் இருக்கிற மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு மிக விசேஷமாக உன்னத பலத்தினால் அவர்களை இடைக்கட்டி, ஆமாண்டவரே, மெய்யான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிற சுவாமி, கர்த்தர்தாமே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர். பலவீனத்திலே பலன் கொள்ள உதவி செய்கிறீர். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். கொரோனா எங்களை என்ன செய்யும்? எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உணர்வை கடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே வந்து காணப்படுவோம். உமது நாமம் மகிமைக்கென்று நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அநேக துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுவோம். கோலியாற்றுகளை வீழ்த்துவோம். கொரோனாவை வீழ்த்துவோம். எதிர்த்து நிற்போம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் விசுவாச ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது அளிக்கும்படியாக, அருளும்படியாக, பலப்படுத்தும்படியாக, இது ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள், வேலை வாய்ப்புகளுக்காக, வேலை இழந்திருக்கிற மக்கள், திருமணக்காரிகளுக்காக ஜெபிக்கிற மக்கள், சுகவீனத்தில் பெற்றடனாக இருக்கிற மக்கள், கர்த்தர் தாமே எமது காயப்பட்ட தலைமுறை கரத்தை வைத்து சுகப்படுத்துவீராக. எனும் வாழை பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர வேண்டும் என்று +2 நல்ல மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 10th நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறீர். எங்கள் திருச்சபை சார்ந்த அநேக பிள்ளைகள், ஆமாண்டவர், இங்க இருக்கிற சில பிள்ளைகளும் ஆண்டவரே நல்லபடியாக மதிப்பெண் எடுக்க பரம ஞானத்தை, உன்னத பலத்தை இந்த கொரோனா காலத்திலே தந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கிறே. அதை எண்ணி பார்த்து நாங்கள் கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினர் ஒவ்வொருவருக்காக, டிசி சங்கத்தினர்களுக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் பாதுகாக்கப்பட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நாம் உற்சாகத்தோடு வீடுகளில் ஒரு பாடலை பாடி காணிக்கைகளை சேகரியுங்கள். 199வது பாடல், 199வது பாடல், 199.
bless you, Lord, for this wonderful moment of worship. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நாங்கள் உம்மை ஆராதித்தோம், தொழுது கொண்டோம், துதித்து பாடினோம். இக்காலத்து கொரோனா மூலமாய் வருகிற பாடுகள் எங்களை என்ன செய்ய ஆண்டவரே? எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் நாங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற அறிந்திருக்கிறோம். பலவீனத்தில் பலன் கொள்ள அறிந்திருக்கிறோம். சுகவீனத்திலும் சுகம் பெற அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தலம்புகளாலே வறுமையிலும் கர்த்தர் எங்களை போஷிப்பார், எங்கள் தேவைகளை சந்திப்பார், எங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் முழுமனதோடு படைத்திருக்கிற காணிக்கைகளை எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட சதா காலம் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு வீடுகளிலே தரித்திருக்க கிடவோமாக. Thank you.